ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு ரிவ்யூ கொடுத்தால் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் தன்னை தொடர்பு கொண்டதாக நடிகை ஷாலு ஷம்மு வீடியோ வெளியிட்டுள்ளார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நடிகை ஷாலு ஷம்மு. இவர் கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கியதாக கூறி தன்னிடம் ஒரு கும்பல் ஆன்லைன் பண மோசடி செய்ய முயற்சித்ததாக அண்மையில் வீடியோ வெளியிட்டிருந்தார். தற்போது புதிய விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் ஹோட்டல்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு ரிவ்யூ கொடுத்தால் அதற்கேற்ப ஆன்லைனில் பணம் தருவோம் என கூறி ஒரு கும்பல் தன்னை தொடர்பு கொண்டதாக வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுபோன்ற மோசடியில் பொதுமக்கள் சிக்காதீர்கள் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுக்கடுக்கான பாலியல் புகார்களால் மலையாள திரைக்கலைஞர்கள் சங்க பதவிகளை மோகன்லால் உட்பட பெரும்பாலான நிர்வாகிகள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை கோழைகள் என நடிகை பார்வதி சாடியுள்ளார். நடிகைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை தட்டி கேட்காததால் மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கமான அம்மாவில் இருந்து பிரிந்து WCC என்ற அமைப்பை உருவாக்கியவர்களில் ஒருவர் பார்வதி. ஹேமா கமிட்டியின் அறிக்கையாலும் அடுத்தடுத்த பாலியல் புகார்களாலும் மலையாள திரையுலகம் ஆட்டம் கண்டுள்ள நிலையில் அண்மையில் யூடியூப் நிறுவனத்துக்கு நடிகை பார்வதி பேட்டி அளித்திருந்தார். அதில் பாலியல் புகார்கள் எழுந்ததும் கூண்டோடு அம்மா நிர்வாகிகள் விலகியது கோழைத்தனமானது என விமர்சித்தார். தங்களை நோக்கி எழுப்பப்படும் கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவிச் செல்வது எவ்வளவு கோழைத்தனமானது என்று மோகன்லால் உள்ளிட்டோரை சாடியுள்ளார். இதனால் திரைத்துறையில் உள்ள பிரச்சினைகள் குறித்த உரையாடல்களையும் விவாதங்களையும் முன்னெடுத்துச் செல்லும் பொறுப்பு மீண்டும் பெண்கள் மீது விழுந்துள்ளதாகவும் பார்வதி தெரிவித்துள்ளார். குறைந்தபட்சம் கேரள அரசுடன் இணைந்து அம்மா நிர்வாகிகள் மட்டத்தில் ஆலோசித்தாவது பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அம்மாவின் இதே செயற்குழுதான் 2017ஆம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நடிகரை மீண்டும் வரவேற்று ஏற்றுக்கொண்டதாக பார்வதி விமர்சித்துள்ளார். கேரளாவில் பாலியல் புகாருக்கு உள்ளான மலையாள நடிகர் முகேஷ் MLA பதவியிலிருந்து விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளாகியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MLAவும் நடிகருமான முகேஷ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி திருவனந்தபுரத்தில் உள்ள அவருடைய இல்லம் முன்பாக தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அவர் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தும் அந்த தடுப்புகளை மீறி செல்வதற்கு முயற்சித்து வகையில் அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் காங்கிரசாரை அப்புறப்படுத்துவதற்கான பணியில் தற்போது கேரளா காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக இன்று காலை முதலே முகேஷ் தொடர்பான முகேஷ் தன்னுடைய வழக்கறிஞருடன் பல்வேறு கட்ட ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருவதில் அடுத்த கட்டமாக எதிர்கொண்ட நகர்வுகளை இந்த விவகாரத்தில் குறிப்பாக தனக்கு எதிரான அந்த FIR மற்றும் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடத்தி வருகிறார். அந்த நிலையில் தான் தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அவருடைய இல்லம் முன்பாக பதவியை ராஜினாமா செய்ய கோரி தற்பொழுது திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அரசு பல்வேறு குழுக்கள்ல இடம்பெற்றிருந்த முகேஷ் அந்த குழுக்களில் இருந்து விலகினார். தற்போது அவர் பதவி விலகணும் அப்படின்னு இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்துறாங்க. அவர் தரப்பிலிருந்து இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் இதுவரை அளிக்கப்பட்டிருக்கா? இதுவரை அதிகாரப்பூர்வ அறிக்கையோ முகேஷ் தரப்பிலிருந்து தற்பொழுது வரையிலும் முன்னதாக அம்மா அமைப்பினுடைய சங்கம் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த தற்பொழுது வரையிலும் இந்த சட்ட ரீதியிலான தனக்கு உள்ள அந்த ஒரு ஆய்வுகள் மற்றும் அனைத்து அம்சங்களையும் பார்த்த பின்னர் தான் இதுக்கு இந்த விவகாரம் குறித்து தான் பேசுவேன் என்ற ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாகவும் அதன் பிறகு இன்றைய இந்த பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு மிக முக்கியமாக அவருடைய வழக்கறிஞர்கள் எது போன்ற அறிவுறுத்தலை அவருக்கு வழங்கினாரோ அதன் பிறகுதான் அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது முகேஷ் தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலை வருகிறது. அதே சமயம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முகேஷுடன் விவகாரம் தொடர்பாக பல்வேறு கேள்வி எழுப்பியுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. முதற்கட்டமாக இந்த ஒரு சட்ட ரீதியிலான இந்த பிரச்சனையை சந்திப்பதற்கு என்ன விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து சுபத்தடி செய்திகளை பார்க்கலாம். மலையாள நடிகரும் கொல்லம் MLAவுமான முகேஷ் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரபல நடிகரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MLAவுமான முகேஷ் மீது 3 நடிகைகள் அடுத்தடுத்து பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இது தொடர்பாக அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் கொச்சியில் உள்ள மரடு காவல் நிலையத்தில் முகேஷ் மீது பிணையில் வர முடியாத வகையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோன்று மலையாள நடிகர் ஜெயசூர்யா மீது திருவனந்தபுரம் கண்டோன்மென்ட் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடந்த படப்பிடிப்பின் போது ஜெயசூர்யா தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் பிணையில் விடுவிக்க முடியாத சட்டப்பிரிவில் நடிகர் ஜெயசூர்யா மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது.
கேரளாவில் பாலியல் புகாரில் சிக்கிய பிரபல இயக்குநர் ரஞ்சித் மீது இளைஞர் ஒருவரும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த கோழிக்கோட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தான் சிறுவனாக இருந்தபோது இயக்குநர் ரஞ்சித்தால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு மம்முட்டி நடித்த பவுட்டியுடை நாமத்தில் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இயக்குநர் ரஞ்சித்தை சந்தித்து வாய்ப்பு கேட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அப்போது ஒரு துண்டுச்சீட்டில் செல்போன் எண்ணை எழுதி கொடுத்த ரஞ்சித் பெங்களூருவில் உள்ள தாஜ் ஹோட்டலில் இரவு 10 மணிக்கு வந்து சந்திக்குமாறு கூறியதாக இளைஞர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பெங்களூருவில் உள்ள தாஜ் ஹோட்டலுக்கு சென்றபோது இயக்குநர் ரஞ்சித் மது குடிக்க வற்புறுத்தியதாகவும் பின்னர் ஆடையை கழற்றச் சொல்லி கண்ணில் மை வைக்க கூறி அதனை புகைப்படம் எடுத்து அழகாக இருப்பதாக கூறினார் என்றும் இளைஞர் கூறியுள்ளார். இது படத்திற்கான தேவை என தான் முதலில் எண்ணிய நிலையில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்ததாக இளைஞர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். கேரள அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவிடம் விரிவாக புகார் அளித்திருப்பதாகவும் இளைஞர் கூறியுள்ளார். இக்குற்றச்சாட்டு உறுதியாகும் பட்சத்தில் மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது போக்சோ வழக்கு பதிய வாய்ப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது.